ஜெயம்மா, இப்ப எதுக்கு நீ காலையில இருந்து பூஜை ரூம்ல அழுதுட்டு கிடக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? இது மனுஷங்கிட்ட சொல்லி அவங்க தீக்கிற பிரச்சனை இல்ல, சாமியால அதையும் தீர்க்க முடியும். சாமி கூட மனுஷ பையங்க மூலமா தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். நான் தான் அன்னைக்கே சொன்னல்லம்மா, உங்க அண்ணன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதெல்லாம் நடக்காத விஷயம். தேவையில்லாம நீ உன் மனசை புண்ணாக்கிக்காதன்னு சொன்னா கேட்கணும். என் கனவு பொய்யாகலாம், ஆனா என் மகனோட ஜாதகம் பொய்யாகாது. ஜோசியங்கிறது நம்ம மன திருப்திக்காக பாக்குறது. வந்திருக்கிறவங்களோட மனசு நோக கூடாதுன்னு ஜோசியரும் ஒண்ணுக்கு நாளா சேர்த்து சொல்லுவாரு. அதையெல்லாம நம்புறது? போய் வேலையை பாரு. ஜெயா, இப்ப மணி 8. 10 மணிக்கு உங்க அண்ணன் பொண்ணுக்கு ஃப்ளைட்டு. அவ பறந்து வெளிநாட்டுக்கு போக போறா. தெரியும். தெரிஞ்சும் நீ சாமியை தொந்தரவு பண்ணா அது என்ன செய்யும்? இனி உன் அண்ணன் பொண்ணு இந்தியாவுக்கு திரும்பி வரவே மாட்டா. வருவா. நம்ம கனவு பழிக்கலாம், பழிக்காம போலாம். ஆனா ஆண்டாளம்மா என்ன நினைக்கிறாளோ அது நடந்தே தீரும். நீ நினைக்கிறத ஆண்டாளம்மா நினைக்க மாட்டால? ஏன் நினைக்க மாட்டா? நான் என்ன மத்தவங்க மாதிரி காசு பணத்தை அள்ளி கொடு நான் கேக்குறேன்? என் மனக்குறைய தீத்து வையின்னு மன்றாடி கேக்குறேன். அத கூட செய்ய மாட்டாளா? அன்னைக்கு ஜோதி நம்ம வீட்டுக்குள்ள வர்றப்போ அவ காலால அரிசியை தட்டி விட்டுதே வந்தா. ஜெயா, அது தற்செயலா கால் தவறி நடந்திருக்கும். அத போய் ஆண்டாளம்மாவோட ஆசீர்வாதத்தால நடந்துச்சுன்னு நினைச்சீன்னா அது உன்னோட தப்புமா? தற்செயல் தானா? ஏன் ஐஸ்வர்யா இது வரைக்கும் அரிசியை தட்டி விடல சொல்லுங்க? 1000 தடவை குறுக்கும் நெடுக்குமா இந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கால, ஏன் ஒரு தடவை கூட அப்படி தற்செயலா நடக்கல? ஏன்னா அவளுக்கு கண்ணு தெரியும், மனசு நிதானமா இருக்கும். உன் அண்ணன் பொண்ணுக்கு கண்ணும் தெரியாது, மனசுல நிதானமும் கிடையாது. இந்நேரம் உன் ஜோதி வீட்டுல இருந்து கிளம்பியிருப்பா. சும்மா நீயா எதையாவது உன்னை கற்பனை பண்ணிட்டு கிடக்காது ஜெயா. அவ ஊருக்கு போறத சாமி கூட தடுக்க முடியாது. என் மகன் எப்பவும் அந்த ஜோதியை நினைக்க கூட மாட்டான். எந்த திரியில தீபம் எரியணும்னு தீயும் முடிவு பண்றதில்ல, தீபமும் முடிவு பண்றதில்ல. தீபம், தீ, திரி எல்லாத்தையும் முடிவு பண்றவ இந்த ஆண்டாள்தே. இவ ஏதாவது செய்வா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரஜினி படத்துல ரஜினி வாயில பட்டாசை போட்டு தூக்கி போடுவார்ல, அதே போல நீ அலப்பற பண்ணுவேல. இந்தானே புடின இந்த வெடியை போட்டு இந்த ஏரியாவே அலப்பற பண்ண. டேய், வெறுப்பேத்தாத, பேசாம போ. என்னன்னு அந்த ஜோதி வெளிநாட்டு போறத நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி சைலண்டா உட்காந்துருக்க? டேய், இப்பதான் பேசாம போன்னு சொன்னேன். பட ஏ கார்த்தி, ஏ கார்த்தி, நீ எம்பிட்டு பெரிய வேலையை பண்ணிருக்க? இதுக்கெல்லாம் போய் நீ அப்செட் ஆகலாமாப்பா? ஏப்பா, அந்த ஜோதிய சின்ன வயசுல இந்த ஸ்டேட்டை விட்டே துரத்துன, ஆனா இப்ப இந்த நாட்டை விட்டே துரத்துறியப்பா. ஏப்பா, இதுக்கெல்லாம் பாராட்டி பேசுறதுக்கு ஃபாரின்ல இருந்து ஆளையா கூட்டிட்டு வர முடியும்? நம்மளே நமக்கு டைம் கிடைக்கும் போது அப்படியே பாராட்டிக்க வேண்டியதானப்பா. ஏய், இங்க பாரு, வா 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 வா, வந்து 2 ஸ்டெப்ப போட்டு ஆடுவா. டேய், வெறுப்புல இருக்கும்போது மேற்கொண்டு வெறியேத்தாத சொல்லிட்டேன்.
அண்ணே கேஸ்ல இருந்து விடுதலை ஆனதுக்கு நீ சந்தோஷப்படல. இப்ப அந்த ஜோதி நாட்டை விட்டு ஓடி போறா. இப்போ சந்தோஷப்படலன்னா எப்படின்னு? எப்படா சந்தோஷப்பட முடியும்? அவ இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லைக்குள்ள இதுக்கப்புறம் இருக்க மாட்டாளே. அதுக்கு நீ என்ன வருத்தப்படணும்? டேய் டேய் டேய், அப்போ அவன் என் எதிரி. இந்த ஜென்மத்துல அவன் முகத்தையே நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யாடா. டேய் என்ன 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 கார்த்தி, மறுபடியும் அவளை உன் மனசுக்குள்ள குடியேத்திட்டியா? உன் முறப்புல இருக்கிற வீரத்துக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கே. வேணாம் பவுனு, வெறுப்பேத்தாத, வெளுத்து தொங்க விட்டுருவேன். அண்ணே நீ மாறிட்டன, நீ மாறிட்ட. அந்த பிள்ளை லட்சுமி வேஷத்தை கழிச்சு ஜோதியா வந்துட்டா. ஆனா நீ மிஸ்டர் ஒயிட் வேஷத்தை விட்டு வெளியே வரல. கரெக்டா சொன்னடா சூப்பராஜ். டேய் தம்பின்னு பாக்குறேன், இல்லைன்னா கொன்றுவேன் பாத்துக்க. கோட்டை வாசல்ல வச்சு அவ என்னடா சொன்னா? என்ன சொன்னான்னு எங்கள்கிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? நீ தானே அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, நாங்க எட்டத்துல நின்றுகிட்டு இருந்தோம். என்ன சொல்லிச்சு அந்த பிள்ளை? நான் சந்தோஷமா வெளியில சுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் அவ எனக்கு போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டாடா. அந்த ஒரு வார்த்தை என் மண்டைக்குள்ள சுத்தி சுத்தி அடிக்குதுடா. அப்படியே கொன்னு போடுதுடா. அம்புட்டு வார்த்தையை பேசிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்காம அவ இந்த ஊரை தாண்டி போலாமாடா? சொல்லு. வாஸ்தவமான விஷயம்தான்ப்பா. ஆனா அவளை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க முடியுமான்னு தெரியலையே. ஏப்பா, அவ சென்னையில சாயங்கால பிளைட்டை பிடிச்சு பறந்துருவாள. கூடாது, அவ அந்த பிளைட்டை பிடிக்க கூடாதுடா. நம்ம ஊர் எல்லையை தாண்டவே கூடாது. நம்ம ஊர்ல நம்ம கண்ணு முன்னாடியே தான் அவ இருக்கணும். இந்த கார்த்தி இதுக்கப்புறம் ஆட போற ஆட்டத்தெல்லாம் அவ நின்னு பார்க்கணும். நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு என்கிட்ட வந்து கதறணும். அப்ப நானா மனசிறங்கி சே உன்னையெல்லாம் மன்னிச்சிட்டேன் படி அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவ இந்த மண்ணை தாண்டி ஒரு ஜெட்டாவது எடுத்து வைக்கலாம். ஜெயா, ஜெயா, என்னம்மா மணி 11க்கு மேல ஆச்சு. இன்னும் நீ உங்க அண்ணன் மகளை நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தா என் பிள்ளைங்க மத்தியான சாப்பாடை எப்படி சாப்பிடுவாங்க? பஸ்ஸா இருந்தா பாதி வழியில நிப்பாட்டி இறங்கி வந்துடலாம். அது பிளைட்டுமா, வானத்துல இருந்து குதிச்செல்லாம் ஜோதியால வர முடியாது. பா பா மறந்துட்டேன். இந்த சவுண்ட் ஓகே தானே? அக்கம் பக்கத்துல யாரும் கேட்காதுல்ல? கேட்டாலும் பரவாயில்ல, சத்தமாவே பேசு. அப்படின்றீங்க? இன்னைக்கு வசூல் போறதுக்கு முன்னாடி அம்மா மூஞ்சில் முடிச்சுட்டு போனேன்லப்பா, அம்புட்டு ராசிப்பா. நானே கேட்காம பழைய பாக்கி பூரா அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்தாங்கப்பா 1,84,000 ரூபா அக்கௌண்ட்ல போட்டாச்சு. மா டக்குன்னு சாப்பாடு போடுங்கம்மா. காலைல கலெக்ஷன் போற அவசரத்தில் சாப்பிட கூட இல்லை. இன்னைக்கு கிச்சனுக்கு லீவ் விட்டாச்சு. அப்பம் பிள்ளைங்க அம்பிட்டு பேரும் கடையில போய் சாப்பிடுங்க போங்க. என்னது கடைக்கா? இதென்ன ஹோட்டலா லீவ் விடுறதுக்கு? மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. விளையாடாதம்மா, வந்து 2 தோசை சுட்டு கொடுமா. இது வேலைக்கு ஆகாது. மா 2 தோசை சுட்டு கொடு. டேய் விடுறா, அத சமைக்கலன்னு சொல்றல போ.
என்னாச்சு அம்மாவுக்கு இன்னைக்கு? பா என்னாச்சுப்பா? அம்மா மூஞ்ச தூக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு அம்மாவுக்கு எது சண்டையா? சண்டைலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா வருத்தத்தில் இருக்கா. எதுக்குப்பா வருத்தம்? அது அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ போய் சாப்பிடு. முதல்ல அம்மா ஏன் வருத்தமாக இருக்காங்க அதை சொல்லுங்க. ஆ, அவங்க அண்ணன் மகன் ஜோதி இந்த ஊரை விட்டு போயிட்டால, அதே வருத்தம். அந்த பிள்ளை தான் ஊருக்கு போகலையா? திரும்ப வந்துருச்சே. என்னடா சொல்ற? உண்மையதான்ப்பா சொல்றேன். அந்த பிள்ளை வெளிநாடு போலப்பா, திரும்ப வந்துருச்சு. எப்படி தெரியுமா? ஏன் மேடம், பேசாம நீங்க எனக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் தட்டி விட்டுருந்தா நானும் உங்க கூடவே ஜாலியா வந்திருப்பேன்ல. நான் யூஎஸ் ரீச் பண்ண பிறகு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிஜமா மேடம் சொல்றீங்க? அப்ப இப்போ உங்களை இறக்கி விட்டு நேரா வீட்டுக்கு போனதும் பெட்டி படுக்கல எடுத்து ரெடி ஆயிடுறேன். என்னாச்சுன்னு? மேடம், இந்த ரோடு வேலை நடக்குதான், பாதையை மாத்தி விட்டுருக்காங்க. சரிண்ணே, இன்னும் டைம் இருக்கு. வேற ரூட்ல போங்க. அப்பா பார்த்து. என்னென்ன? என்னாச்சு மேடம் நம்ம ஊருக்காரங்களுக்கு இன்னைக்கு? என்ன ஆச்சு? தெரியல மேடம், என்னாச்சுன்னு பாக்குறேன் மேடம். என்ன ஆச்சுண்ணே? மேடம், டயர் பஞ்சர் ஆயிருக்கு மேடம். அது எப்படி ரெண்டு வீலும் ஒரே டைம்ல பஞ்சர் ஆகும்? தெரியல மேடம். மேடம் இருங்க மேடம், என்னாச்சுன்னு பார்த்து வந்துடுறேன் மேடம். சீக்கிரம் பாருங்க. என்ன பண்றது? ஐயோ மேடம், இது ரொம்ப அத்துவான காடா இருக்கே. பாட்டு பாடவா, பாத்து பேசவா, பாட்டு பாடவா, பாத்து பேசவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா. அடடே, நம்ம வக்கீலம்மா. ஏண்டா சொடல, மேடம் இன்னைக்கு ஃபாரின் போறதா சொன்ன, ஆனா இப்படி நடு ரோட்ல நிக்கிறாங்க. வேணும்ட்டே வண்டியை பஞ்சர் பண்ணியிருக்காங்க மேடம். இங்க பாருங்க மேடம். ஐயோ, என்னடா சொல்ற? ஏன இது பஞ்சர் கடைக்காரங்க பண்ற வேலையில? ஏய், இங்கேதான் 12 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு ஊரே கிடையாதடா. அப்புறம் எப்படிடா பஞ்சர் கடைக்காரன் இதை பண்ணிருப்பான்? மேடம், உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்கா? என்ன மேடம் முறைக்கிறீங்க? மறிக்கொழுந்து மேடம், இவங்கள போ சொல்லு. தம்பி தாருடப்பா. சொல்லுங்க பவுடர் டப்பா. முட்டா பையில மேடத்துக்கு உன்னை திட்ட கூட முடியலையா, அதனால மரியாதையா ஓடி போயிடு. இவங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். சுத்துப்பட்டுல எந்த ஊருமே இல்லை மேடம். மேடம், இப்ப என்ன மேடம் பண்றது? ஐயோ, என்ன மேடம் பண்றது? டேய், வருஷ நாட்டு போய் வசூல பண்ணிட்டு வாடானா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அட என்னப்பா கார்த்தினி, ஃபாரின் போக வேண்டிய வக்கீலம்மாவோட காரு டயர் பஞ்சராய் போயிருச்சப்பா. நம்ம மேடம் தானே. இங்கே பாருங்கண்ணே, ஒரே டயத்துல கட்டையை போட்டு 2 டயரையும் பஞ்சர் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? 4 கட்டையை போட்டு 4 டயரை பஞ்சர் ஆக்கடானா? 2 கட்டையை போட்டு 2 டயரை மட்டும் பஞ்சர் ஆக்கி வச்சிருக்கீங்க. எப்பா,
நாங்க 4 தான்ப்பா வச்சோம். இவங்களே எவனோ முந்திக்கிட்டு 2 தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா கதை? டேய் என்ன இதெல்லாம் உங்க வேலை தானா? ஏங்க நீங்க எவ்வளோ நல்லவரு, நீங்க போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? அறிவு கட்ட முண்டும் வேணுனே காரை பிரேக் டவுன் பண்ணிருக்கான், அவனை போய் நல்ல வாங்குற. லுக், உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் பாட்டுக்கு ஏன் வழியில போயிட்டு இருக்கேன், ஏன் தேவையில்லாம இப்படி வம்பு எடுக்கிற? தேவையில்லாம வம்புலுக்கிறன? ஏய், சொடக்கு போட்டு நீ வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நான் போட்ட பிச்சைன்னு நீ சொல்லிட்டு போவ. அந்த அவமானத்தை அப்படியே மண்டைக்குள்ள வெடிச்சுக்கிட்டு நாங்க தெரியணுமா? நீ அப்படியே ஹாயா ஃபாரின் போறதுக்கு நாங்க அப்படியே டாட்டா கட்டிட்டு இருப்போம்னு நினைச்சாக்கா? ஏன் மேடம் அப்படியெல்லாமா சொன்னீங்க? ஏன் மேடம்? சரி சரி பரவாயில்ல, டக்குன்னு ஒரு சாரி சொல்லிடுங்க, அவங்களே நம்ம போறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏண்டா பவுனு, 12 கிலோமீட்டர் நடந்து போய் பஞ்சர் ஒட்டி திரும்ப வந்து மறுபடியும் மதுரைக்கு போனா ஃப்ளைட்டை பிடிக்க முடியுங்கிற? சத்தியமா வாய்ப்பே இல்ல கார்த்தி. எப்படியும் ஒரு 3 மணி நேரமாச்சும் ஆகும். ஐயோ, இவனை கொல்லணும். அப்போ ஸ்ட்ரைட்டா சென்னைக்கு கார்லயே போயிடலாமேடா. ஏப்பா கார்த்தி, என்ன பேசுற நீ? 7 மணிக்கு ஃப்ளைட்டுப்பா, 5 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கணுமா இல்லையா? அடச்ச, ஆமால. எப்படி சென்னைக்கு போவாங்க? இவங்களுக்கு அநேகமா ரூட்ல வர்றவங்க போறவங்க எவனா நேரத்தை பிச்சை போட்டாதான் உண்டு. You're crossing the limits. தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. வேண்டாம் சொல்லிடு. இந்த சண்டை பிரச்சனை எதுவும் வேண்டான்னு தான் நான் போறேன். மேடம் நீங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். இங்க பாருங்க, மேடத்துக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எனக்காக அவங்கள போக விடலாம்ல. உங்க மேடத்துக்கு பசிச்சா நீ சாப்பிடுவியா? பேசாம போன கரகாட்டம், மயிலாட்டம், ஏன் கபடி ஆட்டம் கூட பார்த்துருப்ப. ஆனா இந்த கார்த்தியோட ஆட்டத்தை பார்த்தது இல்லைல்ல, இனிமேதான் பார்ப்பேன். தம்பி, பொம்பளை பிள்ளைங்க தம்பி, ஏன் அவங்க கூட வம்புக்கு போறீங்க? என்ன உனக்கு எதுக்கு இந்த சம்பந்தம் இல்லாத வேலைலாம்? பேசாம சாவியை போட்டவன் வண்டி ஓட்டணுமா? நான் அமைதியா இருந்தேன். ஏய், நீ இந்த ஊருக்குள்ள வந்தப்ப வேணா என்னை கேட்காம வந்திருக்கலாம். ஆனா திரும்பி போறப்ப என்கிட்ட கேட்டு, அதுவும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நானா பார்த்து சரி நீ போய் தொலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ போகணும்.